ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் காரில். 8 மணிக்கு எனக்கு கண்ணு மூடுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, விழுப்புரத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, தூங்கிட்டு காலையில் போகலாம். இத்தனைக்கு சனிக்கிழமை இரவு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இல்லைங்க, எப்படியாவது போயிடலாம், பெட்ரோல் பங்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க. நான் தூங்கினேன், மூஞ்ச கழுவுனேன், திரும்ப வண்டி எடுக்கிற, திரும்ப தூக்கம் வருது. சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ குடிங்க, திரும்ப தூக்கம் போயிடுன்றாங்க. 3 தடவை சொல்கிறேன். பெருங்கல்தூர் வரும்போது விபத்து. 80ல் போயிட்டு இருக்கேன், 120ல் வந்து ஒருத்தன் இடிக்கிறான். இடிச்சோன்னே நான் காலினே நினச்சிட்டேன். பிள்ளைங்க உருண்டு கீழே விழுது, மனைவி தூக்கத்துலேருந்து எழுதி கத்துறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் சொல்கிறேன், இது நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீ அதை கேட்கல. இப்போ இதானே நடந்தது. அப்பா வந்து வள்ளலாரோட ஃபாலோவர். எதேச்சும் ஒரு நான்வெஜ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அப்பயே அது எனக்கு வந்து ரொம்ப டீப்பாக அந்த பாவம் எல்லாம் நம்மளுக்குள்ள பதியும், அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனது 1.5 இயராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் வந்து என் குழந்தைக்கும் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னா, எனக்கு வந்து மாற்றம் எனக்குள்ளே நிறையா வந்திருக்கு. பயங்கரமாக கோவப்படுவேன், போட்டு உடைப்பேன். அவர் எதுக்குமே காது கொடுக்க மாட்டார். கடைசியில் வந்து கீதா சக்திவேல்ன்ற நேமை கீதா கந்தசாமின்னு எங்கள் அப்பாவோட நேமாவே நான் மாற்றி இன்னும் அப்படி தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பிரச்சனை போயிட்டு, ஓகே நம்ம இண்டிபெண்ட்டாக ஆகிடுவோம். எவ்வளோ முடியல எனக்கு அந்த டிப்ரெஷன் இருக்கும்போதெல்லாம் கேட்குறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு நினைப்பேன். யாருமே டாக்டர்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலம்பாங்க. ஸோ இவங்களாலலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக சொன்னால் பரவாயில்ல, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகல ஒரே ஒரு சாய்ஸை கொடுத்தா அது எப்படி சரி? சார் நான் எல்லாமே செய்வேன் சார். பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே செய்வேன் சார். நான் நொந்து போய் பேசுகிறார் மனுஷன். நான் வந்து ஆட்டோ டிரைவர். போயிட்டு நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தா இவங்க தூங்கிடுவாங்க, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் எழுப்பி எல்லாமே செஞ்சு கொடுத்து, நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு, இவங்களுக்கும் ஊட்டிட்டு, இவங்களுக்கும் ஊட்டணும். ஏன்னா அன்னைக்கு கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஊட்டலன்னா அன்னைக்கு பிரச்சனை ஆகிடும், சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு, நானும் செஞ்சுட்டு, அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பாட்டி தாத்தா வந்து மிட்டாய் வாங்கி கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு, அதே சமயம் அந்த குழந்தைங்கள டோரை சாத்தி உள்ள விட்டு செல்லை கொடுத்து, இதுல தான் நீ பார்க்கணும், டிவியை பாரு, இந்தா சாப்பிடு, அப்படி யாரும் ஊட்டி விடுறாங்க சார் சாப்பாடை. அதை நான் நேரா பார்த்துருக்கேன் கண்ணால. இல்ல உங்களுக்கு இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க தனி குடும்பம் போனது உங்களுக்கு சந்தோஷமா? தனி கொடுத்தனும் போறது சந்தோஷம் இல்லை, அவன் தனியா இருக்கிறது தான் நல்லது. அவன் தனியா இருக்கிறது நல்லது சார். அவன் வந்து ஒரு இடம் வந்து தனியா இருக்கிறான்னா அது ஒரு டீசெண்டான இடம். நாங்க இருக்கிறது வந்து குப்பை தொட்டி. திருமணத்துல ஆண்கள் என்ன மாதிரி சலிப்புகளை எதிர்கொள்றீங்க? திருமண வாழ்க்கையில சலிப்பு இருக்கா இல்லையா? பெண்கள் வந்து இப்போ ஆணாதிக்கம்ன்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி நம்மளை முழுக்க வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையில பயன்படுத்துறாங்க. அப்போ இவங்க கிட்ட நம்ம சொல்லி சொல்லி புரியறதை விட, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். இப்படி தான் இப்போ என் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன். இப்போ ஆண் பெண் சமம்ன்றதை வந்து நான் அங்கீகரிக்கிறேன். மனைவிக்கு தாலியும் தேவை கிடையாதுன்றதை கூட நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஆண் மெட்டி போடல, பெண் எதுக்கு தாலி போடணும், இந்த மனநிலையில் இருக்கு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண் பெண் சமம்னு சொல்கிறீங்களே, உங்கள் தோழர்கள்லாம் வந்து ஒரு வேளை சமைக்கிறாங்க, நீங்கள் சமைக்கல, உங்கள் தோழர்கள் பாத்திரங்களா நீங்கள் கழுவல, உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்குது எனக்கு இல்லை, உங்களுக்கு பாஸ்புக் இருக்குது எனக்கு இல்லை, உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குது எனக்கு இல்லை, உங்களுக்கு 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது எனக்கு இல்லை, ஆண் பெண் சமமாக இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்ல அப்படின்னு. இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். சலிப்புன்றது எங்கே வருதுன்னா, இப்போ நீங்கள் சொல்ல வரதுக்கு முன்னாடி உங்கள் பார்வையை பார்த்து நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, வெறுப்பாக இருக்கிறீங்களான்னு ஓரளவு கணிக்க முடியும். அந்த சமயத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பரவாயில்ல. உதாரணத்துக்கு ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கோம் காரில். 8 மணிக்கு எனக்கு கண்ணு மூடுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, விழுப்புரத்தில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, தூங்கிட்டு காலையில் போகலாம். இத்தனைக்கு சனிக்கிழமை இரவு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இல்லைங்க, எப்படியாவது போயிடலாம், பெட்ரோல் பங்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க. நான் தூங்கினேன், மூஞ்ச கழுவுனேன், திரும்ப வண்டி எடுக்கிற, திரும்ப தூக்கம் வருது. சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ குடிங்க, திரும்ப தூக்கம் போயிடுன்றாங்க. 3 தடவை சொல்கிறேன். பெருங்கல்தூர் வரும்போது விபத்து. 80ல் போயிட்டு இருக்கேன், 120ல் வந்து ஒருத்தன் இடிக்கிறான். இடிச்சோன்னே நான் காலினே நினச்சிட்டேன். பிள்ளைங்க உருண்டு கீழே விழுது, மனைவி தூக்கத்துலேருந்து எழுதி கத்துறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் சொல்கிறேன், இது நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீ அதை கேட்கல. இப்போ இதானே நடந்தது. அடிப்பட்ட பிறகு எனக்கு 60,000 ரூபாய் செலவு காருக்கு. எங்கள் அண்ணன் நான் சொன்னால் கேட்குறாரு, எங்கள் அக்கா நான் சொன்னால் கேட்குறாங்க. ஆனால் மனைவி கிட்டேருந்து அந்த அங்கீகாரம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை, அது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவ்வளோ சொல்லும் புரியலைங்கிறது உங்கள் மனநிலை எவ்வளோ இரிட்டேட்டிங். பெண்கள் அழுதுட்டா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆண்களுக்கு அழுறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். அது கூட நமக்கு வரல. அது அம்மா இறப்பாக இருந்தாலும் சரி, அப்பா இறப்பாக இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒன்று இடிக்குது. நம்ம அப்பா அழலையே, நம்ம தாத்தா அழலையே, அப்போ நம்ம எதுக்கு அழணும்? அது ஒரு உயிர்னா இதுவும் ஒரு உயிர்னா, அதுக்கு மனசு இருக்குன்னா இதுக்கும் மனசு இருக்குதான். பெண்ணுக்கு மட்டும்தான் கனவு இருக்குமா, ஆணுக்கு கனவு இருக்காதா?
நம்ம அரங்கத்துக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் இந்த தலைப்பின் கீழ் பேச வந்திருக்காங்க. ராஜேஸ்வரி கார்த்திகேயன் அவர்கள் அட்வொகேட்டாக இருக்காங்க. அம்ஜத் கான் குடும்ப நல சமரச ஆலோசகராக அவர் அவருடைய பணியை செஞ்சுட்டு இருக்காரு. உங்கள் பஞ்சாயத்துக்கெல்லாம் அங்கே தான் கேட்டு பதில் வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரசனை சார்ந்து பேசிட்டு இருந்தோம்மா, அதாவது ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ள சின்ன சின்ன ரசனைகள் தான், இதை கூட அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அது அவங்க உலகத்துலேருந்து தான் பார்க்குறாங்க, எங்கள் உலகத்துலேருந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அது என்னென்ன? இப்போ வந்து எங்கேயாவது வெளியே போகணும்னு ஆசைப்படுவோம். சேலம் பக்கத்தில் இருக்கிறது ஏற்காடு. கூட்டிகிட்டு போவார். பட் வந்து காரில் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டாக. எதுக்காக அந்த மவுண்டனில் போகிறோன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. வீட்லேயே உட்காந்து ஒரு நாள் ஒரு சாட்டர்டே நைட் வந்து மூவி பார்க்கலாம் அந்த மாதிரி கூட ஆசையாக கேட்டால் அதுக்கும் வந்து ஒர்க்கருக்கு வரமாட்டார். ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னா கூட ஒரே ஒரு நாள் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே விண்டோஸ் எல்லாம் இறக்கிப்பாங்க. ஸோ அதில் வெளியில் இருக்க டஸ்ட் எல்லாம் உள்ளே வந்துடும். அது வந்து ஏசியில் இதாகிடுச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து திருப்பி விண்டோ க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி அதே தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பண்ணலான்னு சொல்லுவோம். அது பண்ண மாட்டாங்க. அது ஒன்று. நல்லா சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு குறிப்பாக நான் பியூர் நான் வெஜிடேரியன் ஈட்டர். 6 மந்த்ஸாக என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு டெசிஷன், நான் வந்து இனி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வீட்டில் சமைக்க மாட்டேன், உங்கள் வீட்டிலேருந்து வந்தாலும் நான்வெஜ் கிடையாது சொல்லிவிடு. எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதையே இப்போ என் பையனுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனும் வந்து எக் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபீட் பண்ணிட்டாங்க. சடனாக 3 days பேக் வந்து நான் கேக் கொடுக்குறேன். அப்பா இல்லைப்பா இதெல்லாம் எக் போட்டிருக்கோம் வேண்டாம் அப்படின்னா. நான் சொன்னேன் எக்கும் கேக்குமா அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். சரி நான் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இவனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்து டெஃபினட்டாக வரும். ஆக்சுவலாக அப்பா வந்து வள்ளலாரோட ஃபாலோவர். எதாச்சும் ஒரு நான்வெஜ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அப்போயே அது எனக்கு வந்து ரொம்ப டீப்பாக அந்த பாவம் எல்லாம் நம்மளுக்குள்ள பதியும், அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனது 1.5 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் வந்து என் குழந்தைக்கும் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னா, எனக்கு வந்து மாற்றம் எனக்குள்ளே நிறையா வந்திருக்கு. பயங்கரமாக கோவப்படுவேன், போட்டு உடைப்பேன். அவர் எதுக்குமே காது கொடுக்க மாட்டார். கடைசியில் வந்து கீதா சக்திவேல்ன்ற நேமை கீதா கந்தசாமின்னு எங்கள் அப்பாவோட நேமாவே நான் மாற்றி இன்னும் அப்படி தான் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு பிரச்சனை போயிட்டு ஓகே நம்ம இண்டிபெண்ட்டாக ஆகிடுவோம். எவ்வளோ முடியல எனக்கு அந்த டிப்ரெஷன் இருக்கும்போதெல்லாம் கேட்குறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு நினைப்பேன். யாருமே டாக்டர்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலம்பாங்க. ஸோ இவங்களாலலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ பேரண்ட்ஸும் என்னை புரிஞ்சுக்கல. என்னென்னா அவங்க வந்து பேய் பிடிச்சிருச்சு என் பொண்ணுக்கு, இந்த மாதிரி தான் பண்ணாங்களே தவிர எனக்கு என்னன்றது அவங்க வந்து பார்க்கல. யாருக்குமே புரியலன்றப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. கடைசியில் எனக்கு டிவைன் கிட்ட தான் போக முடிஞ்சது. எனக்கு வந்து அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே எனக்கு பீஸ்ஃபுல் கிடச்சிது. வள்ளலார் அவருடைய கான்செப்ட் வந்து ஜீவகாருண்யம், அன்பு தயவு கருணை. அன்பு காமிக்கணும், இறைவன் மேலே அன்பு காமிக்கணும், தயவு கருணையோடு இருக்கணும், பட் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கா நீ வந்து பண்ணிக்கோ, உனக்கு வேறு லைஃப் வேணுமா நீ வேணால் போய் பார்த்துக்கோ, டிவோர்ஸ் வேணுமா நான் அதுவும் வந்து கொடுக்குறேன், இல்லை இப்போ வேண்டாம்மா பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்களா, இல்லை அவங்களுக்கு அப்புறம் வேணும்னா வாங்கிக்கோ, எதுனாலும் ஓகே என்னை மட்டும் ஃப்ரீயாக மட்டும் விட்டுரு, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போனது. 1.5 year ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி போனதுனால தான் வந்து நான்வெஜ் வந்து வேண்டாம், ஐ மீன் இந்த நான்வெஜ் வந்து அந்த கான்செப்ட்லேருந்து வந்தது தான். நான் சாப்பிட மாட்டேன், குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் உங்களுடைய பெயினை ஒரு இடத்துக்கு வெண்ட் அவுட் பண்ணணும், அதை வந்து ஒரு இடத்துக்கு சரியாக வழிகடத்தணும் போது நீங்கள் இந்த மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீங்கள் மாறினீங்க. உங்கள் குழந்தைக்கு என்னன்னே தெரியாது, இப்போ தான் வளர்கிற வயசு. அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. இப்போ நீங்கள் 2 சாப்பிட்டுட்டு இப்போ இது வேணாம்னு முடிவு எடுக்க, அது யோர் சாய்ஸ். ஓகே, ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கார் ஒரு ஆள் இருக்கார், அது அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. அதை தாண்டி குழந்தைக்குன்னு ஒரு விருப்பம்னு ஒன்று வரும்போது அது சாய்ஸாக இல்லாமல் அது ஆல்ரெடி சாய்ஸை டிசைட் பண்ண இடத்துல அது இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக இப்போ என் பேரண்ட்ஸுமே எனக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கல. அவங்க வந்து என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் வந்து சாப்பிட்டேன். இப்போது எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு. நான் ஐ மீன் ஒரு உயிரை கொல்ல வேண்டாம் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அது நல்ல விஷயமா எனக்கு படுது. அது யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 அறிவு ஜீவன் 4 அறிவு ஜீவன் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய் பேச தெரியுது, ஐயோ என்னை விட்டுருங்கன்னு கத்த தெரியுது. அவங்களுக்கு அது தெரியல. அது மட்டும்தான் கழுத்தை அறுக்கும்போது அந்த பெயின் வந்து நான் போய் ஒரு டைமும் நானே தான் வெளியில் போய் வாங்கிட்டு வருவேன் கடையில் போயிட்டு. அப்போ அந்த கோழி அந்த இடத்துல இருக்கும், நான் இப்போ 1 kg கொடுங்கும் போது அது செத்து போயிடுது என்னால். அப்படின்றது பெயின் என்னால் தாங்க முடியல. ஸோ அதனால என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு 2 times தான் சொன்னேன், இந்த மாதிரி கழுத்தை அறுத்தா உனக்கு ஓகேவாடா தங்கம். இப்படி நான் ஒரு 2 days தான் அவன்கிட்ட நான் சொன்னேன். அவனை நான் ரொம்ப கம்பல் பண்ணல, புஷ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. இப்போ யாராவது கேக் வந்து சாப்பிட்டாலும் எக்லெஸ்ஸாக சாப்பிட்லாம் அப்படின்னா அவன் வந்து எக்கோடு கொடுத்துட்டாங்கனாலும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி வாயை க்ளோஸ் பண்ணிக்குவான் அவனே.
நானும் என்னையும் நீ வெஜ்ஜு சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா நானும் சாப்பிட தயாராக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த அந்த ஒரு விருப்பம் இருக்குல்ல சார், அதை நம்ம மேலே திணிக்கப்படுதோ அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு வருது. இப்போ அவங்க சொன்னதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுவும் நான் வே ஆஃப் ஷோயிங் மை லவ் தான். நல்ல விஷயந்தான் சொல்கிறோம், தப்பான வழியை வந்து காமிக்கல. ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணுறதுல தப்பே சார் இல்லை. இது அவங்க நான் எஸ்ன்னு சொன்னால் சார், நான் இது வந்து அவங்க எஸ்ன்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது தெரியுங்களா? ஷாப்பிங் போகும்போது உங்கள் டைமை ஒழுங்காக கொடுக்கல. ஹில்ஸுக்கு கூட்டு போகும்போது காரு ஏசி போட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷனில் போக வேண்டியது இருக்குது. அப்போது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவங்கள ஃபிட்டின் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கல்ல, அந்த விளைவு தான் அவங்க லைஃப் ஸ்டைல் கண்டிஷனுக்குள்ளே வீட்டை செட் பண்ணிட்டாங்க. இப்போ அம்மா உனக்கு பிடிக்கலன்னா நீ பின்னாடி விண்டோ இறக்கி விடுக்குமா, நான் வேணால் முன்னாடி ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்லையே சொல்லியிருக்காரா? சொல்லல. நாம் என்ன கொடுக்குறோமோ இந்த உலகம் திருப்ப அதான் நம்ம பல மடங்கு கொடுக்கும், பல மடங்கு கொடுக்கும். ஆனால் வீட்டில் அதை விட பல மடங்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு காரணத்தை அவங்கக்கிட்ட திருப்பி கேட்குறீங்க. மேடம் நீங்கள் எடுத்தீங்க முடிவு சரி, அதை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா வெஜிடேரியன் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்கள் முடிவு சரி. ஆனால் உங்கள் முடிவை நீங்கள் அவங்க மேலே திணிக்கிறீங்கன்றீங்களா? நீங்கள் இன்னும் 3 மணி நேரம் அவங்க கூட ஆர்கியூ பண்ணுங்க. அவங்க சமயத்தை பேசுவாங்க, சன்மார்க்கத்தை பேசுவாங்க, விஷயத்தை பேசுவாங்க, 1000 விஷயங்களை சொல்லுவாங்களே ஒழிய நம்ம அவரோட கருத்தை கேட்டோமா இல்லையா, அவர் கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமா இல்லையாங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. சரி, இப்படி கல்யாணங்கிறதே நல்லா யோசிங்களேன். அது வரைக்கும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இந்த உணர்வோடு வாழ்ந்த ஒரு பொண்ணு, ஓகேங்களா? திடீர்னு புதுசாக சில உறவுகள், இவங்க எல்லாம் மாமனார் மாமியார் மைத்துனர் நாத்தனார் ஹஸ்பண்டு, இவங்களோட நேச்சர் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். இந்த அடாப்ஷன் டைமை இவங்க ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. அந்த அடாப்ஷன் டைமை இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் இங்கே எப்போ ஆண்கள் திணறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் பேலன்ஸ் அவுட் ஆகிடும். நீங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக சொன்னால் பரவாயில்ல, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை ஒரே ஒரு சாய்ஸை கொடுத்தா அது எப்படி சரி? சரி சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது இப்படின்ற ஒரு அவங்க பர்சனல்குள்ளே நம்ம போக விரும்பல. ஆனால் நீங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக நீங்கள் கொடுக்கல, சரியான விடை தேர்ந்த ஒரே ஆன்சர் தான். இப்போ வடகொரியாவில் கிம் ஜாங் உன் வந்து எலெக்ஷன் நடத்துறாரு, நீங்கள் வந்து ஓட்டு போடணும், போலிங் லிஸ்ட்டில் அவர் ஒருத்தர் பேர் தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசாபாசம் இருக்குல்ல, அப்போ எல்லாமே வந்து இந்த திருமணத்துல தான் வந்து முடியுதா? அப்போ எதுக்கு திருமணம் பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த இடத்துல நான் உட்காந்து யோசிச்சேன், ஏன்டா கல்யாணம் பண்ணோம், பேசாமல் நம்ம பேச்சுலர் லைஃபாகவே இருந்திருக்கலாம், பேசாமல் நம்ம பாட்டுக்கு அப்பா அம்மாவோட இருந்திருக்கலான்னு ஒரு தருணம் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை மட்டும் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நான் யோசிக்கல, ஏன் இவங்கள ஏன் கல்யாணம் பண்ணும் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன். அவங்க எதையுமே மேக்ஸிமம் வந்து சொன்னால் வந்து ஜென்ரலாகவே புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஒரு அப்டேட்டாக இருக்க மாட்டாங்க. லைஃப் அப்படின்னா ஒரு கோல் எதனா இருக்கணும், ஒரு விஷன் அந்த மாதிரி எதனா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. ரசனை சொன்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த மாதிரி, இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு சிட்டி கேர்ள் தான், அவங்க சிட்டிக்குள்ளே வளர்ந்தவங்க தான். அப்படி இருந்தும் அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து அவங்கள ஏன் மேரேஜ் பண்ணணும்னு தான் நினச்சோமே தவிர, பட் பொதுவாக வந்து மேரேஜ் அப்படிங்கிறது அந்த ஒரு இது இல்லை சார். மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. 15 இயர்ஸில் 8 இயர்ஸ் பக்காவாக இருந்தது. திடீர்னு ஒன் டே அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க, என்ன ஆச்சுன்னே தெரில, 7 இயர்ஸ் ஆச்சு, இது வரைக்கும் வரல. இதனால தான் என்னடா இது கல்யாண வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்குமே நம்புற மாதிரி இல்லை. எனக்குமே நம்புற மாதிரி இல்லை சார். அதுதான் நானுமே ஃபீல் பண்ணி தான் பேசலாம்ல. ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, நீங்கள் ஏன் அதுக்கப்புறம் பேசவே இல்லையா? அவங்க வாயாலே சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்கள் அம்மாவை அவங்க அம்மாவை விட பிடிக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க சார், நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே வரல. அவங்க விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது டெய்லி போவேன் வருவேன். என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் சொல்லு, சால்வ் பண்ணிடலாம், ஏதாவது சொல்லுன்னு கேட்பேன். ஒரு ப்ராப்ளமும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் நான் இப்போ சார் மாதிரி சமரச கோர்ட்டுக்கெலாம் போய் பேசுகிறோம், சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு இதுக்கு கூட அவங்க ப்ராப்ளம் அதுல ரீசன் சொல்லிருப்பாங்களே. ஒரு ரீசனுமே சொல்ல. இப்போ கூட என்னுடைய கோர்ட் கேஸை ஸ்டடி பண்ணீங்கன்னா ரீசன் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? இல்லைன்னா உங்களுக்கு திரும்ப ஆர்பிட்ரேஷன் அதுதான். இப்போ இவங்க 2 பேரும் வந்த உடனே அதை பற்றி பேசலான்னு தான் இப்போ வாலண்டியராக மைக் வாங்கி நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். உங்களுக்கு குழந்தை இருக்கா? பையன் 1 பொண்ணு 1. இல்லை, குழந்தைகிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அப்பா இந்த மாதிரி செஞ்சு? அதுதான் தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் ஒரு 2 தடவை ஸ்கூலில் போயிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி நான் ஜஸ்ட் போய் பசங்களையாவது பர்சனலாக மீட் பண்ணி அவங்க மைண்ட் செட்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட் பண்ணியிருக்காங்க பசங்களுக்கு என்ன பற்றி அப்படின்றது மாதிரி நான் தெரிஞ்சுக்கலான்னு போனேன்.
நீங்கள் யாருன்ற மாதிரி என்னை கேட்குற அளவுக்கு அவங்க அந்த மாதிரி அவங்கள ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இன்னும் அவங்க உங்கள் மனசில் அவங்க இருக்காங்களா? இப்போ அவங்க வந்துருவாங்கன்னு தான் நான் டைவர்ஸ் கொடுக்காம நான் பாட்டுக்கு கேஸை இழுத்துன்னு தான் வந்தேன். வாய்தாலாம் வேணாம் சார், நான் கேஸ் உங்கள் பக்கம் டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஒய்ஃபுக்கு வந்து டைவர்ஸ் போகாது அப்படின்னு தெளிவாக ஜட்ஜி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு 3-4 மந்த்ஸாக வாய்தாக்கு கூட போகல. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு நோட்டீஸ் வருது. இப்போ அந்த டைவர்ஸ்க்கான காரணம் தெரியணுமா? இன்னும் அவங்க திரும்ப வந்தால் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கீங்களா? இல்லை, அவங்க திரும்ப வர மாதிரி இருக்கலன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்தாலும் டைவர்ஸ்ன்னு ஒன்று கோர்ட்டில் எப்படி வாங்கினாங்கன்னு எனக்கு உண்மையுமே தெரியல. ஒரு டைவர்ஸ் கேஸ்னாலே எது காமனான பாயிண்ட்டு? அம்மா அடித்தாங்க, தங்கச்சி இதை பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, இந்த மாதிரியான ஒரு லாயர் வந்து நார்மல் பாயிண்ட்ஸை தான் வைக்கிறாங்களே தவிர ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டும் அவங்க என்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணல. சட்டத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தான் வேணும். நாங்கள் 100 தடவை சொல்லிட்டு இருக்கோம். கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா வாங்குங்க, வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆகுங்க. 4 வாய்தாக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரலன்னா கோர்ட்டில் எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுவாங்க. எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து உங்களுக்கு எதிராக கொடுக்கணுங்கிற எந்த இதுவும் கிடையாது. உங்களோட வாதத்தை நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். இவருக்கு ஒரு சலிப்பு வந்துட்ட உடனே இவர் உட்கார்ந்துடுறாரு. 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷமா அவகிட்ட ஒன்றும் மாற்றம் வரல. அப்போ நான் உட்காந்துடணும்னு இவர் உட்காந்துட்டு சட்டத்து மேலேயோ வழக்கறிஞர்கள் மேலேயோ அவங்க மேலேயோ குறை போடுறதுனால ஒன்றும் இல்லை. அவர் வந்து 15 ஆண்டு காலம் இந்த பெயினில் இருக்கார். 7 இயர்ஸ் ஒரு வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான சிறந்த இந்த பக்கம் உட்காந்துருக்க அனைத்து பெண்களுக்குரிய எல்லா விஷயங்களும் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. அதை மீறி கூட தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவருடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் பார்க்குறாரு. எப்போ அவர் ஆப்போசிட் சைடில் நின்று பார்த்தாருன்னா அப்போ தான் அவருக்கு கஷ்டம் தெரியும். என்னென்ன காரணத்துக்காக மனைவி இவரை எதிர்க்கிறாங்க. மேபி எமோஷ்னல் சார். இப்போ சார் அழகாக சொன்னார், காரில் வந்து கீழே சிட்டிக்குள்ளே இருக்கிற பொழுது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். போகும்போது ஏசியை போட்டுட்டு விண்டோவை திறக்கிறது சொன்னாங்க. கீழே ஏன் இருக்கக்கூடாதுன்னா கார் பாதிச்சிடும், மெட்டீரியலிஸ்டிக் பாதுகாக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா எமோஷன், சைக்கலாஜிக்கலி உமன்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ். வீட்டுக்கு வரும்போது கணவர் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கல, முகத்தில் அழகு, சிரிப்பு, சந்தோஷம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் பார்ட்டில் எப்பயும் வரமாட்டாங்க. ஸோ ரிசல்ட் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. உளவியல் ரீதியாக பெண்கள் வந்து மல்டி டாஸ்க் ஓரியன்ட், ப்ராசஸ் ஓரியன்ட். அவர் சார் சொல்கிறது தப்பு, முழுமையாக தப்பு. நான் வந்து 10 வருஷம் ப்ராக்டிஸில் சொல்கிறேன். இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேசஸ் பார்த்தாச்சு. இத்தனை பேரை பார்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க அது போய். என் கூட ஒரு நாள் கூட சண்டை வரல. சண்டை வராதது நீங்கள் செயல்படலைன்றது அர்த்தம். சண்டை வரணும், ஆனால் தீர்வு ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட ஒரு 3 தடவை ஒரு கேள்வி கேட்டீங்க. இவ்வளோ தடவை நடந்துருச்சு, 8 வருஷம் கூட இருந்தீங்க, 7 வருஷம் வெளியில் இருந்தீங்க, இப்போ உங்கள் மனைவி வந்தால் நீங்கள் சேர்ந்து வாழ ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களான்னு அந்த கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொன்னாரா? அதுதான் அந்த மனைவி வெளியில் போனதற்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கும். சார், இப்போது திருமண பந்தங்களில் நடக்கக்கூடிய உளவியல் சிக்கல் என்ன? வெட்டிங் டேக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எதிர்பார்ப்புகளுக்கு கொடுக்கப்படலை. மேரேஜ் ஹால், இன்விடேஷன் கார்டு, ஆடை, ஆவரணங்கள், மேக்கப், இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொடுக்கல. மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அதோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் நைட். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நைட்டில் கன்ஃபஸ் பண்ணுறது. நான் என்ன செஞ்சேன், ரொம்ப தூய்மையானவன், நான் ரொம்ப தூய்மையானவன். அவசியம் என்ன இருக்குது? கன்ஃபஸ் பண்ணுறதே இப்போ தப்புங்கிறீங்களா? கன்ஃபஸ் எதுக்குங்க பண்ணணும்? என்ன அவசியம் இருக்குது? அதாவது இவன் கன்ஃபஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு, இவன் நல்லவன் காட்டுறதுக்கு, உருவாக்குறதுக்கு. அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ விதமான உருவாக்கப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது தெரியுமா? அவர் கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான். அது மேனிப்புலேஷன். அது கன்ஃபஷனே மேனிப்புலேஷன் தான். நிறைய மேனிப்புலேஷன் நடக்குதாங்க. ஏன் அப்படின்னா தனக்கு சாதகமாக. ஏன்னா வெளியே தெரிஞ்சிடும். இவன் சர்ச் பண்ணியிருப்பான், அந்த பையனோட பேசுனேன், இந்த பையனோட பேசுனேன், அந்த பொண்ணோட பழகினேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குன்னு கேட்டுருவோம் கூட. கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி ஒரு குக்கப் ஸ்டோரியை ரெடி பண்ணி மேனேஜ் பண்ணுறது. அதுதான் எதிர்பார்ப்புகளில் வந்து குறைஞ்சது ஒரு 5 விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது எல்லா திருமணங்கள்லையும். முதலாவது வந்து குடும்பத்துடைய எக்ஸ்பெக்டேஷன். 2வது சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு. சமுதாயத்தோட, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர், எனக்கு எப்படி பொண்ணு வேணும். 3வது கலாச்சாரம் மற்றும் நம்மளுடைய செல்வாக்கு. அந்த ஃபேமிலியாக ஆர்டினரி ஃபேமிலியாக தெரியாது, ஆட்டோவில் வந்து இறங்குறாங்களப்பா, ஓகே, நம்ம ஸ்டேட்டஸை வந்து நம்ம உருவாக்குவோம். 4வது ரிலீஜியன். அவங்கவுங்க மதத்துக்கு அவங்களுக்கு வழிபாடுகள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுலேயும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. 5வது தன்னுடைய எதிர்பார்ப்பு. ஆண் எனக்கு இந்த மாதிரி தான் பெண் வேணும். உதாரணத்திற்கு என்னுடைய நண்பர் தான், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, நான் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வரணும், சுப்ரீம் கோர்ட்டில் எலிவேட் ஆகணும். நல்ல பையன், நல்ல ஃபேமிலி. அவருக்கு அவங்க ஃபேமிலியில் மேரேஜ் செஞ்சு வைக்கிறாங்க. அவர் ஒரு வில்லேஜ், அவங்க ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியுடைய நோக்கம் என்னென்னா, அந்த வில்லேஜை உருவாக்கணும், பெருசாக்கணும், ஒரு ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அங்கே இருக்கிற பசங்களுக்கு கல்வி கொடுக்கணும். அந்த பெண்ணை படிக்க வச்சாங்க, பிஎட் பண்ணாங்க, ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்தாங்க.
அதே ஸ்கூலில் வளர்த்துட்டு 350 பசங்களை சிறப்பாக படிக்க வச்சுட்ருக்காங்க. இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் செஞ்சு வச்சுட்டாங்க. மேரேஜ் ஆகிட்டு அடுத்த நாளே நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு பொண்ணு போயிட்டா, நான் கோர்ட்டுக்கு போகிறோன்னு இவர் கிளம்பி வந்துட்டார். இது 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு, 6 மாதத்துக்கு பிறகு பிரச்சனை ஸ்டார்ட். இவன் போய் அங்கே தங்க முடியறதில்ல, அந்த அம்மா வந்து இங்கே தங்குறதில்ல. கேட்டால் மே மாதம் மட்டும் வரேன், டிசம்பரில் கடைசியில் 10 நாள் வரேன். இவர் சொல்கிறது எதிர்பார்ப்பு யாருக்கு அதிகம் இருக்கு, ஆண்களுக்கா பெண்களுக்கா? 2 பேருக்கும் இருக்குது சார். அந்த எதிர்பார்ப்பு சரியானது. அதை நீங்கள் சரியான நேரத்தில் திருமணத்திற்கு முன்னாடி அந்த எதிர்பார்ப்பை 2 பேரும் பகிர்ந்து கொள்ளும். அதுக்கான ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், ப்ரீ மேரேஜ் கைடன்ஸ் வழங்கப்படணும். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஒரு வழக்கில் நேஷ்னல் சைல்டு கமிஷன் அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, குழந்தைகள் குற்றவாளிகளை குறைக்கணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும், பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னா ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் கொடுங்க, ப்ரீ மேரேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் நடத்துங்க, ப்ரீ நெப்ஷல் அக்ரிமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கில் ஒரு இன்டர்வென்டராக இருக்காங்க. அப்படின்னா திருமணத்திற்கு முன்பு ஒரு ஒப்பந்தம் போடுவது. 2 பேரும் திருமணம் செய்வது, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருக்குது, நான் இப்படி தான் செய்ய விரும்புகிறேன். ஸோ அதில் முன்னாடியில் உட்காந்து பத்திரம் எழுதுவாங்க. இந்த 2 வீட்டுக்காரர் உட்காந்து நான் எவ்வளோ நகை போடுறேன், நான் இந்த வரது செய்கிறேன், நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இன்னைக்கு அதை மாற்றிட்டு ஒப்பந்தமாக போடணும்னு சொல்லி இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சார். சார் நகைகள் நின்றுடும் சார், வீடுகள் நிற்கும், சொத்துக்கள் இருக்கும், ஆனால் எதிர்பார்ப்புகள் வளர்ந்துட்டு போகும். கரெக்ட். இவ்வளோ நேரம் உட்காந்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் 2 பக்கமுமே இப்போ ஆண்களும் சரி பெண்களும் சரி எங்களுடைய திருமண வாழ்க்கையில் இந்த சலிப்பு வந்ததுக்கான அவங்க ஒரு காரணம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதிகமாக இந்த சலிப்போடு மேரேஜில் வர்றது பெண்களா ஆண்களா? ஆண்களுக்கு தான் அதிகமாக வருது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பாங்க. பெண்களோட இயல்புங்கிறதே தனி. காலையில் ஒரு பிரச்சனை இருக்கும், சாயந்தரம் வீட்டுக்கு வருவார், அவர் சண்டை போட்டிருப்பாரு, திட்டி இருப்பாரு, கத்தி இருப்பார். சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு, எதுக்கு தெரியுங்களா காதில் வச்சுட்டு வர்றது? காலையில் நடந்தது இவ எப்படி இருக்கானே தெரியாது, பார்த்துப்போம் ஒரு ரியாக்ஷனை நம்பன்னு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டே உள்ளார வருவார். இவர் போயிருப்பாரு, இவர் மறந்துருப்பாரு. ஏன்னா இவர் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாரு. நம்ம திருப்பி வந்துட்டோம், நம்மளோட லைஃப் இது திருப்பி வேற ஒரு மனுஷனா உள்ளார போவோம், மன்னிப்பு கூட கேட்டுருவோம்னு உள்ளார வருவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க கடைசியா அவர் எந்த வார்த்தையில போடின்னு முடிச்சாரோ அந்த போடியை மட்டுமே திருப்பி ஆரம்பிப்பாங்க. அவர் முடிச்சுட்டு போன வார்த்தையை அவங்களால மறந்திருக்கவே முடியாது. இப்போ அக்செப்டன்ஸ்னு ஒன்று ஒரு இடம் வருது இல்லையா, இந்த அக்செப்டன்ஸ் வந்து யாருக்கு குறைவா இருக்கு? அதிகபட்சமா பெண்கள் கிட்ட அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஓகேங்களா, எனக்கு வந்து அந்த ஃப்ரீ டைமே கிடையாது மேடம். நாங்கள் ஒரு நாள் சொன்னோம், மேடம் நீங்கள் வந்து குழந்தைய வந்து அவர்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் போய் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் டிப்ரெஷன்லாம் விட்டுட்டு விளையாட வாங்க அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க எங்ககிட்ட. நான் கேட்டேன், என்ன சார் அவங்க ரிலாக்ஸ்டாக இருந்தாங்களா? அவங்க எங்கே மேடம் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க, அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பையன் சாப்பிட்டானான்னு கேட்டாங்க. சாப்பிட்டாமான்னு, என்ன சாப்பிட்டான்னு கேட்டாங்க. இட்லி சாப்பிட்டான்னு சொன்னேன். இட்லிக்கு என்ன வச்சேன்னு கேட்டாங்க. சட்னி வச்சேன்னு. என்ன சட்னி வச்சேன்னு கேட்டாங்க. தேங்காய் சட்னி வச்சேன்னு சொன்னேன். அவன் தேங்காய் சட்னியே சாப்பிட மாட்டானே, நீ ஏன் தேங்காய் சட்னி வச்சேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இன்னைக்கு அவன் சாப்பிட்டாமா, நீ போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, அவன் சட்னியில் எவ்வளோ தொட்டிருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ இவங்களால வெளியில் போனாலும் ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியல. இவங்க கிட்ட தான் எல்லா பிரச்சனையுமா அப்படின்னு நீங்கள் முடிச்சிட முடியாது. இந்த மாதிரி நானே அதுதான் வந்தேன். ஏன்னா நீங்கள் பெண்ணாக உட்காந்துட்டு எல்லாமே இவங்க சைடில் தான் தவறுங்கிற மாதிரியான ஒரு பெண்கள் கிட்ட என்னன்னா, ஏன் நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்னு கிடையாது, கண்டிப்பாக அவங்க கிட்ட விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பெண்கள் கிட்ட என்ன வருது அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இல்ல, நீ ஏன் இதை செய்யவே மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா வீட்லேயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை நீங்கள் சொன்னாலும் அவரால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்னார்ல, ஐம் ஏ பியோர் நான் வெஜிடேரியன் அப்படின்னாரு. பியோர் நான் வெஜிடேரியனுக்கு ஒரு மீனிங் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிக்கனை பார்த்தா, ஒரு மட்டனை பார்த்தா அவரால் போகாமல் இருக்க முடியாது, அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கும் அது டிப்ரெஷன் தாங்க. நீங்கள் எப்படி ஜன்னலை இறக்கி விட்டால் என்னால் உள்ளார உட்கார முடியல, அது எனக்கு டிப்ரெஷன் காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி 4 பேர் உட்காந்து சிக்கன் சாப்பிட்ற இடத்துல அவரால் சிக்கன் சாப்பிட முடியலன்னா அதுவும் டிப்ரெஷன் தானே. சரி, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற விஷயத்தில் ஏன் நான் கொஞ்சம் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 4 தடவை சொன்னீங்கன்னா இங்கே கேட்கவாவது செய்வாங்க. அங்கே 4 தடவை சொன்னாலும் அதே பாயிண்ட்டுக்காக திருப்பி திருப்பி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நீங்கள் நிறைய பாருங்களேன், இந்த மாதிரியான குடும்ப விவாதங்களில் ஆண்கள் பேசுறது எல்லாமே நகைப்புக்குள்ளதாகவே இருக்கும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் பேசினார் பார்த்தீங்களா, என் பொண்டாட்டி கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் கைகொட்டி சிரிக்கிறோம், சந்தோஷமாக அதை அனுபவிக்கிறோம். ஆனால் அதுவே ஒரு பொண்ணு வந்து என் ஹஸ்பண்ட் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுக்கு சிரிப்பு வரல, அங்கே ஏதோ அந்த பொண்ணை ஒரு சிம்பத்தியாக நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த இது
அவர் பேசும்போது உங்களால் சிரிக்க முடியுது அப்படின்னா நாங்கள் அவரை குறை சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வரணும்ல, ஏன் வரல? அங்கே ஏன் எங்களை பார்த்து சிம்பத்தி வருது? ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட இறுதியாக கன்க்ளூஷனில் ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும். அதாவது திருமண பந்தம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா உட்காந்து முதல்ல பரஸ்பரமாக பேசணும். உங்கள் உலகம் வேறு, உங்கள் உலகம் வேறு. இதை முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். கூட்டு குடும்பங்களில் முடிவெடுப்பது எப்படி எடுக்கிறீங்க? ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லா டிசிஷன் மேக்கிங்குமே என் மாமியார் தான். அவங்க எதுனாலுமே என்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நான் வந்து அவங்க கிட்ட நான் ஒழுங்காக பழகாமையோ அவங்கள ஒழுங்காக பார்த்துக்காமையோ அவங்களுக்கு மகள்கிற ஃபீல் கொடுக்காம இருந்திருந்தா நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நோ சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஒன்று சொல்லும் போது அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனாலையோ வீட்டில் எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு வந்து மகள் மாதிரி ஒரு உணவு கொடுக்கறதுனாலையோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுப்பாங்க. எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்ததுமே எங்களுக்கு கார் தேவைப்பட்டது. ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாப்பாக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் போகும்போது அப்பப்போ ஆட்டோ போட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கார் வாங்குற அளவு பணம் இருந்தாலுமே அது அவங்க நோ சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாகவே. ஒரு சமயத்தில் நான் பேச வர்றதுக்கு முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு கார் தேவைப்படுதுமா, ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களால் சமாளிக்க முடியுமா, நீங்கள் கார் வாங்கினா அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணுமே, உங்களால் அதை சமாளிக்க முடியும்னா நீங்கள் அந்த டிசிஷன் எடுங்க, நாங்கள் அவங்கள எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த ஒரு விஷயம் உணரும் போதே அவங்க புரிஞ்சு அவங்க எங்களுக்கு எஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த அளவில் அவங்கள வச்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து இல்லை நான் செய்வேன், உங்கள் பேச்சு நான் கேட்க மாட்டேன், எனக்கு கார் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அவங்க என்னை வாங்க விட்டுருக்க மாட்டாங்க. டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம சொல்கிறது வீட்டில் நடக்கணும்னா நீங்கள் எப்படி அதை வந்து ஐடியா பண்ணுறீங்க? டீ வாங்கி குடிப்பீங்களா கேட்பாங்க. டீ வாங்கி குடிப்பீங்களான்னு? சரி வாமா போகலான்னு சொல்லி வண்டி எடுத்துன்னு ஒக்கனைகள் போகிறவர் ஒரு 5-6 டீ குடிச்சிடுவா. இடையில நிப்பாட்டி ஒரு 4-5 டீ, ஒரு டிராவல் ட்ராவல் போயிட்டு ஒக்கனைகள் போயிட்டோம். சார் நான் எல்லாமே செய்வேன் சார். பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாமே செய்வேன் சார். நான் நொந்து போய் பேசுகிறாரு மனுஷன். நான் வந்து ஆட்டோ டிரைவர். போயிட்டு நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தா இவங்க தூங்கிடுவாங்க, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் எல்லாரையும் எழுப்பி எல்லாமே செஞ்சு கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டிட்டு இவங்களுக்கும் ஊட்டணும். ஏன்னா அன்னைக்கு கோபமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஊட்டலன்னா அன்னைக்கு பிரச்சனை ஆகிடும், சாப்பிடவே மாட்டாங்க. அதனால எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு நானும் செஞ்சுட்டு அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் சார். வீட்டில் ஏதாவது வேலை பண்ணி சரி பண்ணிடலாம் சார். வீட்டு வேலை செஞ்சா வீட்டு வேலை பாத்திரம் கூட விளக்கிடலாம் சார். விளக்கிட்டோன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க சார். எந்த இருந்தாலும் நடக்கும், வேலை நடக்கும் சார். இது தெரிஞ்சு அவர் ஏதாவது வேலை வாங்கியிருக்கீங்களா? அவங்க பேசிக்காக ஏதாவது சண்டை போட்டாலும் நான் வேலை பண்ணிடுவேன்னு தெரியும் சார். அதுக்காண்டி ஏதாவது ஒரு சின்ன சண்டையை போடுவாங்க, மொத்த வீடு க்ளீன் பண்ணி நான் உட்காந்துருவேன் சார். அவ்வளோதான். ஆடாடாடா என்கிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு சார். உட்காந்து அழுதுருவேன் சார். அழுது தீர்த்துருவேன். வருவாங்க அவங்களே. யோசிச்சு பார்த்தேன், சரி கரெக்ட், நல்லா இருக்கும், பண்ணிடலாம், அவ்வளோதான் சார். அழுவாரா? சீக்கிரத்தில் அழுவ மாட்டாரு. அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது அதை அழுது சாதிச்சிருவாரு. அப்படி என்ன சாதிச்சிருக்காரு? அழுது நிறைய சாதிச்சிருக்காரு. சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க. இப்ப ஒரு ஆஃப் டே வரைக்கும் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன்னா அவ்வளவுதான். அதுவும் ரோடு கடை ஃப்ரைட் ரைஸ், ஷெஷ்வான் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமா போட்டு வாங்கிட்டு வந்தா அவ்வளவுதான். வந்து டேபிள்ல அவங்களே உட்காந்துருவாங்க. ஓகே, அவ்வளவுதான், அங்கேயே சால்வ் ஆயிடும். கூட்டு குடும்பம்னா 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கடா. யார் அதிகமாக சம்பாரிச்சு ஷேரிங் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் சார், அவங்க சொல்றதான் சார் கேட்பாங்க. நீ கம்மியாக தானே கொடுத்த, நீ ஏன் பேசுற, அவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அவங்க பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அதிக சம்பாதிக்கிற ஆளுக்கு தான் வீட்டில் சவுண்டு ஜாஸ்தி. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து என்னன்னா ஒரு லே ஆஃப் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஹெக்டிக்காக மென்டல் ப்ரெஷர் இருந்தது. என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த கம்பெனி கிளியர் பண்ணுவோமா இல்லையான்னு. அப்போ அப்பா அம்மா தம்பி எல்லாருமே கூட இருந்து நீ கவலைப்படாத, 3 months ஆனாலும் சரி 6 months ஆனாலும் சரி நம்ம பேக்கப் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் எல்லாரும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுக்குறதுன்றதே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுற ஒரு பவர் கிடைக்கும் சார். அவர் என்ன சொல்கிறாரு? சார் நான் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, பொருளாதார சிக்கல் வரும்போது என் குடும்பம் என்னை தாங்கி பிடிக்குங்கிற ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குதுங்கிறாரு. நீங்களாம் தனியாக வேலை செஞ்சு தனியாக குடும்பம் நடத்துறதுனால அது மாதிரியான உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத போது எங்களை விட குறைவாக தான் நீங்கள் தைரியமாக இருக்க முடியுங்கிறது அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. மயக்கம் வருது, நான் கீழே விழுறேன், எங்கள் அண்ணன் தூக்குறேன், எங்கள் அப்பா தூக்குறான்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் ஏஞ்சி நிற்கிறோம், உங்களோட எங்களுக்கு தான் பலம் அதிகம் சொல்கிறோம். நாங்கள் மயக்கச்சு ஊந்துட்டா எங்கள் அப்பா தூக்குறாங்க, எங்கள் அம்மா தூக்குறாங்க சொல்ல, எங்க அப்பா அம்மா ஊந்துட்டா பக்கத்துல நான் இருக்கணும் தூக்குறதுக்கு. அததான் சொல்றோம். 10 வீடு தள்ளி 20 வீடு தள்ளி பண்றது வேற ப்ரோ, பக்கத்துல இருந்து பண்றது வேற. நான் படிச்ச காலத்துல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன பாத்துக்கினாங்க, இப்ப நான் எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறேன். அதாவது சொந்தங்கள் வேண்டாம், நாங்கள் மட்டும் தனியாக குடும்பம் நடத்துகிறோம், நாங்கள் வரல சார். சண்டேஸ் ஆனால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது, ஒரு ஃபெஸ்டிவல்னா வெளியே போகிறது, அது இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குனா அங்கே வந்து ஃபேமிலியோட இவங்க தான் அக்கா தம்பி அப்படின்ட்டு அந்த உறவை நாங்கள் வந்து
எல்லா இடத்துலையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். இல்லை நான் அப்போ அப்படி சொல்லலை, பழகுற வாய்ப்பு குறைஞ்சு போயிடுது, அவ்வளோதான். சார் எனக்கு 5 வயசுல பையன் இருக்கான் சார். நாங்கள் வேலைக்கு போயிட்டோம், 2 பேரும் போயிட்டோம்னா பாட்டி தாத்தாவோட வளர்ப்பில் வளருவான். ஒரு நாள் அவங்க இல்லைங்கும் போது எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவனால அடாப்ட் ஆக முடியாது. நாங்கள் இப்போ தனி குடும்பம் நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கிறதால எங்கள் குழந்தை நாங்களே ஃபுல்லாக வளர்க்குறோம். 24 மணி நேரம் எங்கள் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் படுற கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த குழந்தையும் பார்த்து பார்த்து வளருது. ஸோ அது ஒரு ஃபியூச்சரில் வரப்போ செல்ஃப் சஸ்டெயினாக வாழ முடியும் அந்த குழந்தையால கண்டிப்பாக. கூட்டு குடும்பத்தில் இப்போ ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். குழந்தைங்க ஜாலியாக தான் விளையாடும். ஆனால் அங்கே இருக்கிற பெரியவங்க ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடுவாங்க. அவன் ஒழுங்கா சாப்பிட்றான், நீ சாப்பிடல. அவன் நல்லா படிக்கிறான், நீ படிக்கல. இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் அங்கே கண்டிப்பாக நடக்கும் கூட்டு குடும்பத்தில். அப்படி நடக்கிறப்ப அந்த குழந்தைக்கு அங்கேயே தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தனியாக நான் இது பண்ணுறப்ப அந்த இது பிரச்சனை இருக்காது. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது குழந்தை வளர்க்குறதுல ரொம்ப பாதிக்கப்படுறோம் சார். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் குழந்தைய நாங்கள் வளர்க்க முடியாது. நாங்கள் ஏதாச்சும் இது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, என்ன குழந்தை ஏன் தப்புன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகுது, குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ் மேலே ஐயோ நம்ம பாட்டி தாத்தா சொல்றதா கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. பொய் சொல்லவும் சொல்லி கொடுக்குறாங்க சார். இப்போ நாங்கள் சாக்லேட் வாங்கி தராதீங்கன்னு சொல்றோம், இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைக்கு கெடுதல்னு சொல்றோம். அவங்க ஒரு பாசத்தாலையும் ஒரு அன்பாலையும் அந்த குழந்தைகிட்ட வாங்கி கொடுத்துட்டு இது அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, நான் வாங்கி கொடுத்ததை அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பொய் சொல்லவும் சொல்லி தராங்க. அப்போ அந்த குழந்தை அங்கே பாதிக்கப்படுது. எங்களால் எங்கள் குழந்தைய வளர்க்க முடியல. அவங்க குழந்தைங்களை வளர்த்து முடிச்சு கரை சேர்த்துட்டாங்க சார். எங்கள் குழந்தைங்க நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு நல்லதையோ கெட்டதையோ சொல்லி புது வளர்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும். அதுக்கு வழி விடுறதில்ல ஜாயிண்ட் ஃபேமிலின்றது. பாட்டி தாத்தா மிட்டாய் வாங்கி கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு, அதே சமயம் அந்த குழந்தைங்களை டோரை சாத்தி உள்ள விட்டு செல்ல கொடுத்து இதுல தான் நீ பார்க்கணும், டிவியை பாரு, இந்தா சாப்பிடு, அப்படி யாரும் ஊட்டி விடுறாங்க சார் சாப்பாடை. அதை நான் நேரா பார்த்துருக்கேன் கண்ணால. அதே சமயம் மண்ணை தொடாத சார். அதே டாக்டர் தான் சார் சொல்றாரு, ஏன் மண்ணில் விளையாட வச்சிங்க இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மண்ணுக்கும் நமக்கும் உண்டான பாண்டிங் அந்த குழந்தைங்களை நல்லாவே மைண்டு வேலை செய்ய வைக்கும். ஆனா மண்ணை தொடக்கூடாது, டஸ்ட் இருக்கு, அலர்ஜி வந்துடும். முத்தம் கொடுக்கக்கூடாது, தாத்தா சித்தப்பா கூட கை கழுவாம தூக்கக்கூடாது. நம்ம என்ன சார் செய்யறோம், சமைச்சுக்கிட்டு இருப்போம், குழந்தை அழுகும், அப்படியே தொடச்சிக்கிட்டு குழந்தைய தூக்குவோம். அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகிறதில்ல. இப்போ எங்க பேரனுக்கு எந்த இதுவுமே கிடையாது, நல்லா ஹெல்த்தா இருக்கான், நல்லா வளர்க்குறோம். நம்மளோட வளர்ப்புல தான் இருக்கு. கூட்டு குடும்பத்துல இருந்தா குழந்தைங்க சித்தி பாட்டி அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாரோடையும் ஒற்றுமையா அதுக்கு விட்டு கொடுக்குற மனசு வரும், நெகட்டிவிட்டியே வராது. தனி கொடுத்துரும் போனா தனிமையிலேயே இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அப்பா அம்மாவோட கூட்டு கொடுத்துறதால வளர்ந்தாங்க, அதனால தானே இப்ப தன்னம்பிக்கையா பேசுறாங்க. அதே மாதிரி தானே அந்த குழந்தைய வளரணும். அதை மட்டும் தனியா சனி ஞாயிறு கூட்டிட்டு வந்தா எப்படி சரியாகும்? வாரம் ஃபுல்லா கூட இருந்தா தானே எல்லா கத்தையும் கத்துக்கும் பாட்டுக்கிட்டேந்து. தனி குடும்பமா நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஐசோலேட் ஆயிடுவீங்களே. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைய யார் பார்த்துப்பா? குழந்தை வளர்ப்பை பத்தி இப்ப இருக்க ஜென்ரேஷன், அதாவது தனி கொடுத்தனவன் தான் எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடாது. என்னோட அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியும், இவரோட அப்பா அம்மா இவரை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியும். அந்த ஒரு வேலை தான் நாங்க குழந்தைங்களை வளர்க்குறோமே தவிர. முன்னாடியே சொல்லிட்டீங்க உங்க வீட்டுக்காரர் வளர்த்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு ஒரு உதாரணம் சொன்னீங்க. இல்ல சார், நான் அப்படி சொல்ல. அவங்க பிள்ளைங்களை அவங்க வளர்த்து முடிச்சுட்டாங்க. இப்ப எங்க பிள்ளைங்களை வளர்க்க வழி விடுங்கன்னு தான் சொல்றேன். அந்த பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு தானே வளர்த்து உங்ககிட்ட கொடுத்தாங்க. அதுல இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க உங்க பிள்ளைங்க இப்படி வளர்க்கணும்னு சொல்றீங்க. நான் சரியில்லைன்னு சொல்லல. ஒரு தனி கொடுத்தன போயிட்டா எங்களை எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறாங்க சார். எங்க அத்தையும் மாமாவும் அங்கதான் சார் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க தனி கொடுத்தன வந்ததால அவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்துதான் கேளுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்க எதாவது செய்யலையா? அந்த பக்கம் உட்கார ஆமா, இவரோட அப்பா அம்மா அங்க உட்காந்துருக்காங்க. மைக்கு கொடுங்க சார். அவங்க அத்தை மாமா யாரு? மைக்க கொடுங்க. பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா எங்க சந்தோஷம். நாங்க கூட்டு குடும்பம் தான். எனக்கு முதல்ல இந்த ஷோல இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கேள்வியை முன் வச்சுட்டாங்க. அவரு இங்க உட்காந்து சொன்னார்ல, நாங்க நரகத்துல இருந்து சொர்க்கத்துல வந்தோம்னு. அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க அப்படிதான் வச்சிருந்தீங்களா உங்கள? எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு சார். நரகத்துக்கு சொர்க்கு போனா கஷ்டம் தான் சார். ஒரு பிள்ளைங்க கெட்டு போனா ஒரு அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களா? நீங்க தனியா போனாலும் நல்லா இருக்கும் தான் நாங்க சொல்றோம். ஓகே, என்னோட அடுத்த கேள்வி, நீங்க இந்த பக்கம் கூட்டு குடும்பம் தான் தேவைன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்க சொல்றாங்க நாங்க அவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறோம், அதனால எங்களுக்கு கூட்டு குடும்பம் தேவையில்லை, பக்கத்து தெருவில் அந்த கூட்டு குடும்பத்தை வச்சுக்கிறோம், குடும்பத்துக்குள்ள கூட்டு குடும்பம் வேணாங்கிறாங்க. சந்தோஷமா வச்சிருந்தாலும் கூட்டு குடும்பத்துல வரது தனியா இருக்கும்போது வருமா சார்? இப்ப அவங்க எதுக்கு கூட்டு குடும்பம் கேக்குறாங்கன்னா, இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் கூட்டு குடும்பம். அதாவது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவங்க கூட்டு குடும்பம் கேட்டுட்டே இருக்காங்களே தவிர. சார் இது ஆதாயம்னு சொல்ல முடியாது சார். நம்ம பிள்ளைங்க இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் சார், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ணேன், நம்ம பிள்ளை பெரியவன், பொண்ணுங்க சின்னவங்க, பெரிய பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாக்கா நம்ம பொண்ணுங்களுக்கு நம்ம எல்லாமே பண்ணுவான், நம்ம பிள்ளை பாப்பான், குடும்பத்தை எடுத்துப்பான், நான் பண்ணேன் சார். பொதுவாக ஒரு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிற வீட்டில்
பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு தான் ஆண்களுக்கு திருமணம் முடிக்கிறதுன்னு ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம்னு ஒன்று வரும்போது எடுத்தேறி செய்கிறதுக்கு நிறைய சூழல் இருக்காதுங்கிறனால தான் இந்த ஃபார்மேட்டை எல்லா குடும்பங்களும் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, என் பையன் மேலே நம்பிக்கை வச்சு நான் அப்படி செய்யாமல் என் பையனுக்கு அந்த வயசு வந்தோடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பிள்ளைய அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அதை எப்படி அந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்து குறை சொல்ல முடியும், அது எப்படி தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. வெளியே இருந்தாலுமே என் பெரிய தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் சார் நடத்தினேன். அவங்களே கேளுங்க. நடத்தினார் சார், நடத்தினார். ஏதோ என் விருப்பத்துக்கு நான் நிறைய செய்வேன். அவர் என்ன சொல்லுவாரு, நான் இதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சார் சொல்ல, குடும்பத்தில் இருந்தாலும் அது வருமா சார்? அது எப்படி சரியா இருக்கும்? அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அங்க ஒரு குழந்தை இருக்குல்ல. ஐயா, என் பையன் அவன் இன்ன வரைக்கும் அவனுக்கு 10 பைசா நான் செலவு பண்ணதில்லை. மீன்பாடி ஓட்டினேன், மோட்டர் வண்டி ஓட்டினேன், இப்போ ஆட்டோ ஓட்டுறேன். இப்போ 10 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். என் கை காசுல அவன் வளரல. அவன் திறமையில, அவன் புத்தியில, அவன் புத்திசாலியில, அவனோட மஞ்சத்துல சம்பாரிச்சு அவன் மின்னுக்கு வந்திருக்கான். நான் போனேன்னா 10 ரூபா சம்பாதிச்சுனா சாப்பிட்டேன்னா படுத்துடுவேன். கல்யாணத்துக்கு கூட தெரியும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுத்தோம். மித்ததெல்லாம் அவன் வந்துவிடான். நீங்கள் நான் 3ஆம் கிளாஸ் படித்தேன், அவன் அதிகமாக படிச்சிருக்கான். என் பிள்ளைன்றது ஒரு உலகத்துக்கு எவனுக்குமே தெரியாது. அவன் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவன் பண்ண தப்பு, ஒரே தப்பு, அவன் காலேஜ் போகும்போது என் மருமகன் லவ் பண்ணான். அது ஒரு தப்பு தான், வேற எந்த கெட்ட பழகம் எதுவுமே இல்லை. என் பொண்ணு, என் மருமகளாம் தங்கமான பொண்ணு, என் பிள்ளையும் தங்கமான பையன். எங்களுக்கு எதனா ஒன்றா நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன். இன்னைக்கு இந்த இடத்துக்கு இட்டுன்னு வந்திருக்கானா என் பையன் புத்திசாலி, என் மருமகன் புத்திசாலினால இங்கே வந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா சொன்னார் இல்லையா, என் புள்ள புத்திசாலியாக இருக்கான், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. உங்கள் அப்பா வளர காலத்துலேருந்து அவருடைய கடமையிலேருந்து தவறிக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஒரு பிள்ளையா உங்களை வளர்க்குறதுல? அப்பானா அப்படி தானே சார், அது பண்ணதை வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க. நான் குழந்தையா இருக்கும்போது மீன்பாடி தான் ஓட்டுவார். அந்த மீன்பாடி ஓட்டி அதில் எனக்கு ஒரு பேனா பென்சில் வேணுன்னா நான் நோட்டு நம்ம எழுதி கொடுத்தோன்னா அதை வாங்கிட்டு வந்து தருவார். நான் என்ன விருப்பப்பட்டு கேட்டாலுமே அதை வாங்கி கொடுத்துருக்காரு சார். கஷ்டப்பட்டாவது கையில் காசு இருக்காது, இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் டூருக்கு போகணும்னு சொன்னாலுமே அப்போ போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தருவார். இப்போ வரைக்குமே நான் இப்போ ஆசைப்பட்டு ஒரு என்கிட்ட காசு இருக்கும் சார், என்கிட்ட ஒரு 5000 10,000 இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் நான் கேட்டாலும் அதை தருவார். பசமாக கேட்டாலுமே அவர் தருவார் சார். இது வரைக்குமே எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா, அவங்களும் வேலைக்கு? அம்மா வந்து நாஷ்டா கடை போடுவாங்க சார். நாஷ்டா கடை போட்டு கஷ்டப்பட்டு தான் சார் நான் படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க. இப்போ நான் நல்ல நிலைமையில இருக்கேன். நான் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் பார்க்குறேன் சார். கூட இருந்து பார்க்கும்போது மனஸ்தாபங்கள் வருது. உங்கள் பையனுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொன்னீங்கல்ல, அவர் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. எந்த அப்பா செஞ்சதை பசங்க கிட்ட சொல்லி காட்ட மாட்டாங்க, அப்படிதான் நானுன்ட்டார். எனக்கு இன்னும் யாரும் இல்லை, ஜாதி ஜனம் அக்கா தங்கச்சி அம்மா யாரும் இல்லை எனக்கு. நான் ஒரு அனாதை. எனக்கு கருத்து சொல்லி புரிய வச்சது என் மனைவி கன்னியம்மாள். எனக்கு இந்த அளவுக்கு வந்து புத்தி சொல்லி ரோட்டில் போகிறேன். எனக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசாக இருக்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சு. ரோட்டில் போவான் பையன், சின்ன பையன், முனியாண்டின்னு கூப்பிடுவான், டவுசர் பாண்டியன்னு கூப்பிடுவான். டவுசர் போட்டு தான் இருப்பான். அப்போல்லாம் மோட்டர் வண்டி ஓட்டும் போது, மீன்பாடி ஓட்டும் போது டவுசர் பாண்டியனுமா. என் பொண்டாட்டியை திட்டுவான், நான் என்னடா உன் வயசுனா ஒரு வயசுனா சொல்லி திட்டுவான். இப்போவும் அந்த சண்டை போட்டால் என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வந்துன்னா அந்த இடத்துல சொல்லுவா, உன்னை தம்தூன்னு பையன் போகிறான் பாரு, உன் டவுசர் பாண்டியன் கூப்பிட்டான், முனியாண்டியும் கூப்பிட்டான், உன்னை ஆளாக்கி விட்டது நான் தாண்டான்னு சொல்லி இப்போவும் திட்டுவா சண்டை வந்துச்சுன்னா. அந்த வார்த்தை ஒன்றும் எனக்கு ஏறி நிற்குது. ஏன்னா நம்ம எப்படியா இருந்தோம் ரோட்டில். அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரும் இல்லை ஐயா. எங்கள் அம்மா பிறந்த உடனே இறந்துட்டாங்க. அது எங்கள் அப்பா 2ஆவது சம்சாரம் கல்யாணம் பண்ணி என்னை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து ஆளாக்கி விட்டார். அது அவரும் போய் சேர்ந்துட்டார் கல்யாணத்துக்கு ஒன்று. அதுலேருந்து எனக்கு யாரும் இல்லை. நாங்கள் அடித்தாலும் உதைச்சாலும் இல்லை. உங்களுக்கு இது இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்க தனி குடும்பம் போனது உங்களுக்கு சந்தோஷமா? தனி குடும்பம் போகிறது சந்தோஷம்னு இல்லை, அவன் தனியாக இருக்கிறது தான் நல்லது. அவன் தனியாக இருக்கிறது நல்லது சார். அவன் வந்து ஒரு இடம் வந்து தனியாக இருக்கிறான்னா அது ஒரு டீசெண்டான இடம். நாங்கள் இருக்கிறது வந்து குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில் அவன் வந்தானுக்கு அவனும் குப்பை தொட்டி ஆகிடுவான். நாங்கள் இருக்குது அசிங்கமாக பேசுகிற இடம். அவன் வாயில் வருத்தம் வராது. அவங்க என்னை நல்லா பார்த்துனாங்க சார். அதான் நரகன்னு சொல்லலை. ஒரு மருமக வரும்போது மாமியார் மருமக சண்டையை தான் நான் நரகன்னு சொன்னேன் அந்த இடத்துல. இப்போ ஏதோ ஒரு விசேஷம் வருதுன்னா இவங்க வந்து என்கிட்ட சொல்லிவிடுவாங்க சார், மருமகளா நம்ம இந்த வீட்டுக்கு இது பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யணும் சொல்லுவேன். நான் போயிட்டு அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருதுமா, நம்ம என்னம்மா பண்ணலாம். மருமக இது சொன்னாமான்னா அவங்க கோவம் வந்துடும். அவள் சொல்கிறது நான் செய்யணுமான்னு அங்கேயே சண்டை வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, சார் அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றாங்கம்மா, சரிப்பா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 சவரம் போடலாமா. இவங்க அதான் சொல்லியிருப்பாங்க.
நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லுவேன். நான் இவங்க கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கால்சோரம் போடலான்னு அம்மா ஒத்துக்கிட்டாங்கம்மா. இப்போ வந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரிங்க. மனைவிகள் மாமியார்கிட்ட நடிக்கிறதும் மாமியார் மனைவி கிட்ட நடிக்கிறதும் வேற கதை. அப்புறம் இவங்க 2 பேர்கிட்டயும் புருஷனாவும் புள்ளியாவும் நடிக்கிறது ஒரு கதை இருக்குல்ல? அது ஒரு பெரிய கதை. வீட்டுல வந்து அம்மா கிட்டையும் மனைவி கிட்டையும் கணவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இருக்குல்ல, இங்கிட்ட எப்படி பேசணும் அந்த பக்கம் எப்படி பேசணுங்கிற ஒரு பிரச்சனை கூட்டு குடும்பத்துல இருக்கு. அது இப்ப நான் ஃபேஸ் பண்றது இல்ல. 2 மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, இந்த பக்கம் போனாலும் ஒரு தவுள் அடி, இந்த பக்கம் போனாலும் ஒரு தவுள் அடி அப்படிங்கிற வாழ்க்கை தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதை தான் அவர் சொன்னேன்னு சொன்னாரு. இது கல்யாணமான எல்லாரும் ஃபேஸ் பண்ற விஷயம் தான். நீங்க வேணா அங்க கேளுங்கன்னாரு. எனக்கு கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. நானும் தனி குடும்பமாக தான் இருந்தோம். எனக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதோட இஷ்யூஸ்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாப்பா நம்ம பக்கத்தில் நம்ம விட்டுட்டு ஒர்க் பண்ணுறோம். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்கனால அடிக்கடி மயக்கம் வரும். ஸோ அந்த மயக்கம் வர நேரத்தில் நம்ம இது யூஸ்வலாக நம்ம டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் நம்ம வேலை எல்லாமே பார்ப்போம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பசங்களை யார் பார்த்துப்பா? கண்டிப்பாக கூட ஒரு பெரியவங்க வேணும். அந்த இடத்துல நான் இருந்தேன், 2 இயர்ஸ் அந்த இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெட்டர்னு நினச்சி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் வந்துட்டேன். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட்ஸாக வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் ஊரில் அந்த கல்ச்சர் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். தனி கொடுத்து இருந்துட்டு திரும்ப நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பலமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். எங்கள் அம்மா என் பிள்ளைகளை பார்த்துப்பாங்க. எனக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அங்கே கிடைக்கிது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்களா அவங்க அம்மா வீட்டில் இருக்கீங்களா? எங்கள் அம்மா வீட்டில். எதை சொல்கிறேன், எங்கள் ஊரோட கல்ச்சர் வந்து அது ஹஸ்பண்ட்ஸாக வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. எந்த ஊர் அது? கீழக்கரை. நாங்களாம் அங்கே பொண்ணு எடுக்காமல் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கே வீடுமே வந்து பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு தந்த வீட்டில் நாங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கோம் இப்போ. ஓகே. நிறைய பேர் இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் கீழக்கரையில் பொண்ணு எடுக்கணும்னு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கிடைக்கல சார் எங்கள் ஊரில் இப்போ. ஒன்றும் இல்லை, பற்றாக்குறையாக இந்த இருக்குது. மாதிரி போச்சு. ஷோக்கு அப்புறம் இன்னும் டிமாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அவங்க சொன்னாங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஸ்மூத்தே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு கல்யாணம் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது. 2 ஃபீமேல் பேபி. கல்யாணம் ஆகி 3 இயர்ஸில் ஒரு பேபி, இப்போ 4 இயர்ஸ் பிஃபோர் ஒரு பேபி. 2மே நான் வந்து சிசேரியன் தான். 2மே எங்கள் மாமியார் தான் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நான் லவ் மேரேஜ்னால அம்மா கூட வரல, எங்கள் மாமியார் தான் இருந்தாங்க. 5 days மிட் நைட்லலாம் அழுவா, என்னால் ஏந்துக்க முடியாது. அவங்க தான் ஹோல்ட் பண்ணி ஏந்து கொடுத்து பாப்பா ஃபீட் பண்ணுறதுன்னு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன் அவங்க லவ் மேரேஜ் தானே, அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வர சொல்லுன்னு அவங்க போயிடல. அவங்க தான் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி இருந்து பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு இந்த கேள்வியை எல்லாருமே இருங்க முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேலைக்கு போயிட்டாலோ 2 பேரும் வேலைக்கு போகிற ஒரு குடும்பமாக இருந்தாலோ குழந்தைய யார் பார்த்துப்பா? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா யார் பார்த்துப்பா? ஒரு மாரல் சப்போர்ட்னா பக்கத்தில் யார் வந்து நிற்பா? தனியாக போனதுக்கப்புறம் ஒரு தனி குடும்பமாக நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு ஐசோலேட் ஆகிடுவீங்களே, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கேட்குறாங்க. எங்கள் குழந்தைய நாங்களே பார்த்துருக்கோம். என் பையனுக்கு மூச்சு நின்றுச்சு, பிறந்து 42 நாள் அதே ப்ராப்ளம் வந்துச்சு. 21 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தான் கோயம்புத்தூரில். நாங்களே தான் ஃபேஸ் பண்ணோம். யாரும் எங்களுக்கு சப்போர்ட் வர கிடையாது. நாங்களே ஃபேஸ் பண்ணி நாங்களே இது பண்ணோம். இப்போ 2வது குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்களே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு. மாமியார் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்குற ஆள் கிடையாது. ஆனா அவங்களோட இது என்னன்னா, என்னோட இது உங்களுக்கு ஒத்து வராது. நாங்க வளர்ந்த விதம் வந்து வேற. நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், நான் ஓடுவேன். என்னோட இது வேற மாதிரி இருக்கும். முன்ன நான் குறை சொல்லுவேன், அது என் பையனுக்கு பிடிக்காது. என் பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான். இது வந்து எனக்கு வேண்டாம், நீங்களே வெளியில போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை என்ன நீங்க பாருங்க, போராடி ரொம்ப பாருங்க. ஸ்போர்ட்டிவா தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதானே சார் நானும் சொல்றேன். தனி கொடுத்தன போன அவங்க தான் சொல்றாங்கன்னா, அதை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கத்துக்கிட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு குழந்தை இருக்கா? 2 குழந்தைங்க இருக்காங்க சார். 12 வயசுல பொண்ணு இருக்கா, 6 வயசுல பையன். எத்தனை வயசுல நீங்க தனி கொடுத்தன வந்தீங்க? ஃபர்ஸ்ட் 3வது மாசம் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க சார். டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்க 5 மாசம் அவங்களே வச்சிருந்தாங்க. 5 மாசத்துக்கு அப்புறம் வந்தது, நீங்க வெளில போய்க்கங்க, வேற வீடு பார்த்து தனியா தள்ளி போய்க்கங்க அப்படின்னாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் குழந்தையை வளர்த்தணுங்கிறதுக்காக அவுட்டர்ல வாடகை கம்மியா இருக்கும், சரியா வச்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு, இதுக்கும் நாங்க வந்து வியாபாரம் தான் பண்றோம். ஃபுல் டைம் குழந்தை கூட தான் வச்சிருப்போம். எங்களோட தான் வளர்ந்தா, எங்களோட தான் இருப்பா. வண்டிக்குள்ள படுக்க வச்சுட்டு வியாபாரம் பார்ப்போம். கீழே விழுந்துருவா, அவ அழுதாலும் நாங்க தான் பார்ப்போம். அதுல உங்க மாமியாரோட சப்போர்ட், மாமனார் சப்போர்ட் இருந்ததா? யாரு அதெல்லாம் கிடையாது. குழந்தையும் நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தான் வளர்க்கணும், நீங்க தான் பார்க்கணும். இந்த வார்த்தையை நாங்க சொல்லலையே, அவங்க தானே சொல்றாங்க. இல்ல அவங்க உங்களை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்களா? அதுல எதுவும் வருத்தம் இருக்கான்னு கேக்குறேன் உங்களுக்கு. அது என்னன்னா சார், எல்லாருமே வந்து மாமியார் வந்து இதா இருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. ஒத்து வர மாட்டோம் நாங்க சொல்லல. இப்போதைய ஜென்ரேஷன்ல இங்க இருக்க எல்லாருமே கேளுங்க, யார் எங்க சொன்னாங்க? எல்லாருமே மாமியார் தான் அனுப்பிவிட்டாங்க, மாமனார் தான் அனுப்பிவிட்டாங்க. நாங்க போறோம்னு சொல்லி அவங்க ஏன் போன்னு சொல்றாங்க? ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க. எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க, எங்க மாமியார் கிட்ட நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியுமா, இன்னும் பேசுவாங்க. அவங்க வழியை வந்து நமக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க வெளியே அனுப்பிடுறாங்க.
வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நம்ம கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். சார் அவங்க மாமியா எவ்வளோ வலி இருந்தால் அந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறது இவங்க அங்கே இருந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி இன்னும் பெஸ்ட்டாக வந்திருக்கும்ல சார். நான் வந்து இவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்னா சும்மா வருத்தப்பட கிடையாது. எனக்கு எங்கள் மாமியார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மானு கூப்பிட்றாங்க, நானும் அம்மான்னு தான் கூப்பிட்றேன். ஆனால் அவங்க என்னை மகளாக பார்க்க முடியாது. என்னைக்கு நீங்கள் எவ்வளவுதான் அம்மானு கூப்பிட்டாலும் மருமக எப்போவுமே மகளாக மாறவே முடியாது.